திரு துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்களின் சொற்பொழிவு ராமாயணத்தில் ரகசியங்கள் என்ற தலைப்பில் ஆர்வி டென்டல் காலேஜ் ஆடிட்டோரியத்தில் கடந்த வாரம் ஜூன் 28, 29 தேதிகளில் நடைபெற்றது. ஆங்கிலத்தில் நடைபெற்ற இந்த சொற்பொழிவில் தமிழ், கன்னடா, இந்தி, தெலுங்கு, மலையாளம் என்று எல்லா மொழிகளும் அங்கங்கு மிகவும் அழகாக வலம் வந்தன. 15 வருடங்களுக்கு முன்பே திரு துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்களின் உபன்யாசம் எங்காவது டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண மாட்டார்களா என்று காத்து கொண்டிருந்த காலத்தில் யூடியூப் என்னும் குழாய் எனக்கு வரப்பிரசாதமாக அமைந்தது. என் சிறிய வயதிலேயே கிராமத்தில் உபன்யாசம், சொற்பொழிவு எல்லாம் கேட்டு வழக்கம் இருந்ததால் எனக்கு சொற்பொழிவின் மீது இன்னும் ஆர்வம் தொடர்கின்றது. என் மகளுக்கும் கணவருக்கும் அந்த ஆர்வத்தை தூண்டிவிட்டதால் அவர்களும் என்னுடன் இணைந்து சொற்பொழிவு கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். திரு துஷ்யந்த் அவர்களின் சொற்பொழிவு சவுத் பெங்களூரில் எங்கிருந்தாலும் நாங்கள் போய் கேட்கும் வழக்கம் உண்டு. போன வாரமும் ஆர்வி டென்டல் காலேஜ் ஆடிட்டோரியமில் மக்கள் வெள்ளம் நிரம்பி வழிய லெக்சர் 1, லெக்சர் 2 2 நாட்களும் மிகவும் வேகமாக போய் இடம் பிடித்து 6 ரகசியங்களை யாருமே இந்த கோணத்தில் அலசியிருக்க முடியாது என நினைக்கிறேன். அந்த கோணத்தில் ஹிஸ்டரி, ஜியோகிரஃபி, சயின்ஸ் என்ற எல்லா துறைகளின் கோணங்களிலும் விளக்கியது என்னை குறிப்பு எடுக்கவும் வைத்தது. அந்த நோட்ஸின் பயனாக வான்மீகி பெயர் பற்றிய விளக்கம், சீதைக்கும் வான்மீகிக்கும் உள்ள சகோதர தொடர்பு, காயத்ரி மந்திரத்தின் பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன் மற்றும் சூரிய காயத்ரி விளக்கம், சூரிய வழிபாடு எவ்வாறு கடல் கடந்து பல நாடுகளிலும் இருந்தது மற்றும் ராமாயணத்திற்கும் மகாபாரதத்திற்கும் முன்பே காயத்ரி மந்திரம் உருவானது, பின் ஸ்ரீராமரின் குலதெய்வமான ஜெகந்நாதர் எப்படி விபீஷணனால் கொண்டு வரப்பட்டு இலங்கை போகும் வழியில் திருச்சி ஸ்ரீரங்கநாதராக மிளிர்ந்தது மற்றும் விளக்கம் எல்லாம் லெக்சர் 1 முடிவுற்றது. மறுநாள் ஆதிசேஷனின் வர்ணனை, வழிபாடு, அது சம்பந்தமான வரலாற்று உண்மைகள், இடங்கள் இவை அனைத்தும் இடம்பெற்றது. ஃப்ளையிங் கருடனை பற்றிய ஆன்மீக விளக்கங்கள், வேதங்களில் கூறப்பட்டுள்ள விளக்கங்கள், சில முக்கியமான பாதுகாப்பு ஸ்லோகங்கள் எல்லாம் விளக்கினார். பின்னர் ராமாயணத்தில் ராமனுடன் அவதாரம் பண்ணிய ஆயுத புருஷர்கள் பற்றி விளக்கியது மிகவும் அருமை. ராமேஸ்வர மகிமையும் மிகவும் அருமை. முருகக் கடவுள் பற்றி விளக்கியது இன்னும் அருமை. தமிழ் பாடல்கள், கம்பராமாயணம், கனகதாசர், புரந்தரதாசர், தியாகராஜர் கீர்த்தனைகள் அப்பப்பா இன்னும் கேட்க வேண்டும், இன்னும் கேட்க வேண்டும் என்றிருந்தது. கடைசியில் அவர் சொன்ன வேதாந்த தேசிகரின் ரகுவீர கத்தியம் பிரவாகமாக ஓடியதை காண கண் கோடி வேண்டும், கேட்க இன்னும் காதுகள் வேண்டும். துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்களுக்கு நன்றிகள் பல.